1990 அக்டோபர் மாதம் 30 இலங்கையின் வடமாகாணத்தில் பிறந்து வளர்ந்து பூர்வீகமாக வாழ்ந்து வந்த சுமார் 75,000 முஸ்லிம்களை 2 மணித்தியாலங்களில் ஆயுத முனையில் பலவந்தமாக வெளியேற்றி எல்டிடியினர் இன சுத்திகரிப்பு செய்தார்கள். ஏன், எதற்காக என்பது தெரியாமல், எங்கே செல்வது என்றும் அறியாமல் ஒரு சமூகமே நெருக்கடியில் இருந்தது. கால் போன போக்கில் சொப்பின் பேக்குகளில் மட்டும் மாற்று உடைகளுடன் நடை பிணங்களாக திசையறியா ஒரு ஊர்வலம் நடந்தது. யார் எங்களை ஏற்பார்கள், யார் எங்களுக்கு உதவுவார்கள் என்ற ஆயிரம் கேள்விகளுடன் பலர் புத்தளத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணித்தார்கள். புத்தள மக்கள் அவர்களை அன்போடு வரவேற்றார்கள், நம்பிக்கையூட்டினார்கள். அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தம்மால் முடித்தளவு செய்தார்கள். அவர்களுக்கு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் வழங்கினார். புத்தளமும் எங்களது தாய் பூமி என்ற நம்பிக்கையை விதைத்தார்கள். 35 வருடங்களாக இது இன்னும் தொடர்கிறது. பலவந்த இடம்பெயர்வை எதிர்த்தும் புத்தள மக்களுக்கு நன்றி கூறுவதற்காகவும் சக வாழ்வுக்கான நினைவு சின்னம் முஸ்லிம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கையம் நிறுவனத்தினால் திறந்து வைக்கப்பட்டது. அந்த நிகழ்வையே நாம் இங்கு காண்கிறோம். அதாவது 1990 ஆண்டு இன சுத்திகரிப்பு என்று சொல்லலாம். வடக்கில் உள்ள முஸ்லீம்கள் 2 மணி நேரங்களில் வெளியேற்றப்பட்டாங்க. அதில் ஒரு பெண்ணாக நானும் மன்னார் வந்த அந்த நினைவுகள் என்றுமே எங்களை விட்டு மாறாத நினைவுகளாக இருக்குதுல்ல. 1990 ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த வருடத்தோட சரியாக 35 வருடங்கள் நாங்கள் இடம்பெயர்க்கப்பட்டு இன சுத்திகரிக்கப்பட்ட அந்த கால ஆண்டுகளை பார்த்தா 35 ஆண்டுகளாக போகுது. நாங்கள் 34வது இன்னும் 35வது ஆண்டு நிறைவுக்கு வரவில்லை. அதாவது நாங்கள் 34வது ஆண்டுன்னு நாங்கள் இதில் குறிப்பிடுறோம். உடுத்திய உடைகளோடு அது அன்று வரைக்கும் பார்லிமெண்ட் வரைக்கும் பேசப்படுற ஒரு விஷயம் கொண்டா சொப்பிங் பேக்கோட வந்தவங்கன்னு சொல்லிட்டு அதில் உண்மையும் இருக்காங்க. அந்த சொப்பிங் பேக்கோட உடுத்திய உடைகளோட நடையா நடந்து 8-10 மணித்தியாலம் 16 மணித்தியாலம் கடலில் கால்நடையாக 2-3 நாள் நடந்து வாகனங்கள்லையும் மாட்டு வண்டியிலையும் பஸ்கள்லையும் இடையில குழந்தைகள் கிடைச்சி மரணிச்சு கடல்ல மரணம் ஏற்பட்டு இவ்வாறானதுல எங்க போறன்னு தெரியாம எல்லாருமே இரவு பகலாக 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து சேர்ந்த இடம் வந்து புத்தளம் மாவட்டத்தில் தான் நாங்கள் எந்த குற்றமும் செய்யாமல் எந்த பாவமும் செய்யாமல் எல்டிடியால் 2 மணித்தியாலத்தில் வெளியேற்றப்பட்டதுக்கான காரணம் நாங்கள் இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு அப்படி நடந்ததுன்னு. அப்போ அந்த வகையில் நான் நினைக்கிறேன், தொடர்ச்சியாக எங்களுடைய பெண்களாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோட உரிமைக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. எங்களுடைய இந்த 90ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட அந்த நாளை ஒரு நினைவு நாளாக அரசாங்கம் அங்கீகரிக்கணுன்றதும் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதே நேரத்தில் இழப்பீடு அல்லது நஷ்டஈடு என்றது 90ஆம் ஆண்டில் இருந்த அந்த பட்ஜெட்டில் தான் இன்னும் இருக்குதே ஒழிய, இப்போ அந்த நேரத்தில் நான் 2 லட்சம் ரூபாயாக இருந்த அந்த வாகனம் இன்றைக்கு 1 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு. ஆனால் இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் இன்னும் அதுக்கான ஒழுங்கான ஒரு நஷ்டஈட்டுக்கான ஒரு முறைமையும் அங்கே இல்லாத நிலைமை காணப்படுது. அப்போ அந்த நிலைமையிலிருந்து உட்கட்டமைப்பு பொறுத்தவரையில் மீள்குடியேற்றத்துக்கு இன்னும் மக்கள் கொஞ்சம் ரெடியாக தான் இருக்கிறாங்க. புத்தளத்தை பொறுத்தவரையில் இங்கே இருக்கிற வடக்குலேருந்து வந்தார்கள். ஆனால்
வடக்கில் முழுமையான அபிவிருத்தி வேலைகள் இல்லை, காணி சம்பந்தமான அல்லது தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாடு தொடர்ச்சியாக இருந்து வரத்தால் அதுவும் இன்னும் முழுமையாக தீர்த்து வைக்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறதால அது தீரும்போது எங்களை அறியாமலே நியாயமான ஆக்கள் செல்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அரசாங்கம் எங்களுக்கு இடையில் புத்தளத்தை பொறுத்தவரையில் புத்தளத்தில் உள்ள வளங்களை கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது சுகாதார ரீதியாக இருக்கட்டும், எல்லா வளங்களையுமே நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட பாவிக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதால் எப்படி இருந்தாலும் இன்று வரைக்கும் ஒரு பெரிய அளவான ஒரு முரண்பாடு பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் சக இனம் உண்ட வகையில் முஸ்லீம்களுக்கு இடையில் மிகவும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் வாழ்கிறாங்க. அதை நீண்ட காலமாக ஒரு வன்னியராக இடம்பெயர்க்கப்பட்ட உள்ளூர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கதைச்சோம். நான் நினைக்கிறேன் நாங்கள் இதை எங்களுக்கு உதவி செய்ததை நாங்கள் கல்லில் பொறிச்சிருக்கிறோம். புத்தளம் மாவட்டத்தில் இல்லை, ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் டைம் இப்படியான ஒரு நினைவு சின்னம் புத்தளம் மாவட்டத்தில் நான் அமைச்சிருக்கிறேன்னு நினச்சி பெண்களாக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதில் இருக்கிற முன்னுக்கு பதிக்கப்பட்டிருக்கிற கைகள் புத்தளத்தில் உள்ள பெண்களுடைய கைகள், அவங்களோட கையச்சு பதிக்கப்பட்டிருக்கு. புத்தளத்தில் இருக்கிற பெண்கள் அவங்களுடைய கணவன்மார் அல்லது அவங்க நாங்கள்லாம் அகதியாக வந்த நேரத்தில் அவங்க உதவி செய்த அந்த உதவிக்கரங்களை அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டிய அதுவும் பக்கத்தில் அதில் ஒரு ஒளி வட்டம் மாதிரி இருக்குது. அது எப்போவுமே புத்தளம் எல்லாருக்கும் ஒளி கொடுக்குற இடமாகவும் நினச்சி அதை நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை வரைஞ்சோம். இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா வாசன் ஒருத்தர், அவர் தான் இதில் சிப்பி, ஒரு தமிழ் சகோதரர். இதை கட்டுனது ஒரு சிங்கள சகோதரர். இது நான் ஒரு முஸ்லீம் ஆக்களுக்காக வேண்டி அப்போ இதுலேயும் எங்களுக்கு இடையிலான ஒரு பெரிய நல்லிணக்கம் உறவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. கை மாதிரி தான், கைக்கு பக்கத்தில் சில இடங்கள் இருக்குது. நாங்கள் குறிப்பாக இந்த வேலை திட்டத்தை ஒரு வருஷத்துக்கு தொடங்கி இலியாஸ் டாக்டர்கிட்ட போயிட்டு நாங்கள் பேட்டி காணுவோம்னு நினைக்கிற நேரத்தில் அடுத்த நாள் அவங்க மௌத்தாயிட்டாங்க. இதே போல் பெரியார்கள் அப்துல்லா ஹசரத்தோ அல்லது எம்பி பாய்ஸ் அவங்க எல்லாருமே மரணிச்சதால் எங்களுக்கு அவங்கெல்லாம் இதில் இருந்திருந்தால் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்லை, அவங்களுடைய குடும்பம் சார்பாக அவங்களோட நினைவுகள் என்றுமே எங்கள் எல்லார்ட்டையும் இருக்கும்ன்றதை இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கொள்கிறோம். அப்போ அந்த நினைவுகளை மையப்படுத்தி தான் கைகளும் கால்கள் நாங்கள் இடம்பெயர்க்கப்பட்ட 50 வயசுக்கு மேற்பட்டாக்கிட்ட பாதங்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதங்கள் கடலால் 10 மணித்தியால் 8 மணித்தியால் வந்தாக்கள், கால்நடையாக வந்தாக்கள் எல்லாருமே இந்த புத்தளம் மாவட்டத்தில் சேர்ந்திருக்கோம். அவங்களுடைய நினைவாக எல்லாரோட கால்களையும் பதிக்கிறது இல்லை. குறிப்பிட்ட ஒரு 50 வயது உட்பட்ட வயது மூத்தவங்களோட கொஞ்சம் கால் பாதங்களை அங்கே நாங்கள் பயிற்சிருக்கிறோம். இது நிறைய உளவியல் ரீதியாக எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரும். யாராக இருந்தாலும் செய்த உதவிக்கு அவங்க போயிட்டு உடுப்படுத்து கொடுக்குறதோ அல்லது சாப்பாடை கொடுக்குறதோன்றது நாங்கள் யாருக்கு செய்கிறேன்ற ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா புத்தளமே எங்களுக்காக வேண்டி அவங்களோட பாடசாலைகளை மூடி அவங்களுடைய பள்ளிவாசலில் ஒரு பகுதியில் அல்லது கோயிலில் அல்லது எண்ணமோலில் அவங்களோட தோட்டங்களில் இப்படி எங்களை வீடு எல்லா வீடுகள்லையும் எங்களை வச்சு பாதுகாத்ததுக்கு யாருக்கு நன்றி சொல்கிறேன்னு எங்களுக்கு வேலையில். அதால் தான் நாங்கள் ஒரு ஞாபகத்தை சின்னமாக இதை நாங்கள் இங்கே நிறுவியிருக்கிறோம். நினைக்கிறேன் எல்லாரும் அதை சந்தோஷப்படுவாங்க. புத்தளத்தில் உள்ளாக நிறைய பெண்கள் வந்திருக்கிறீங்க. அந்த வகையில் நாங்கள் எங்களை அனைவரும் சார்பாக உங்களையும் வாழ்த்தி இதுபோல் நாங்களும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்றதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்வதோடு இனி வரும் காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை புத்தளத்தில் வருமா இருந்தால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அதுக்கு ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தணும். இடம்பெயர்ந்தாக்கிட பிரச்சனை, புத்தளத்தாக்கிட பிரச்சனைன்றதை இனி நாங்கள் யாரும் கலைக்கக்கூடாது. நாங்கள் எல்லாருமே புத்தளத்தில் வாழ்கிற வகையில் புத்தளம் சம்பந்தமான எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் முகம் கொடுத்து அரச மட்டத்திலேயோ அல்லது வேறு யார்கிட்டையாவது ஏதாவது உரிமை ரீதியாகவோ அல்லது தேவையோ இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுக்குற ஒரு நிலைமை, தனித்து இல்லாமல் போராடுற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேணும். பெருமையாக சொல்ல போனால் பெரும்பான்மையான மக்கள் இத்தளமாம் புத்தளத்தை சுற்றி புகுந்து கொண்டோம்.
புளிச்சி போகாத புளிச்சாக்குளம், முத்தான கொத்தாந்தீவு, பெருநிலம் கொண்ட பெருக்குவட்டான், சமரசமான சமீரகம, கணவான்கள் கை கொடுக்கும் கனமூலை, மக்கள் படபடையாய் படையெடுக்கும் கடையாமோட்டை, வித்தகர் நிறைதரு விருதோடை, புத்தக படிப்பை என் குடும்பம் தொடங்கி பட்ட படிப்பு வரை சென்று பட்டம் பெற என் கலை வளர்ச்சிக்கு அழகு பார்த்த பொன்னான குளறிவயல், கல்புட்டி முதல் கரைத்தீவு வரை கண்மணி போல் கண்டக்குழி, பக்குவமாய் பாதுகாத்த பள்ளிவாசல் துறை, கண்ணூறு படாமல் இருக்கணும் 90 ஏக்கர், ஏத்தாளை ஆண்டாங்கேணியும் அதிகமானரை அள்ளி எடுத்த ஆலங்குடாவும், மெய்யாத்தான் சொல்லுறேன் பொய்யாவாடியிலும் மறைக்கரை சோலையாம் நிறச்சோலையிலும் சுற்றி வர பல ஊர்களோடு பாசத்துடன் எங்களின் நிலை கண்டு, சுற்றி வர பாசத்தோடு இருந்த எங்களின் நிலை கண்டு ஊரார்கள் ஒன்று கூடி பள்ளிக்கு முன்னாலே பக்குவமாய் முகாமளித்து காடுகள் கரம்பையெல்லாம் வீடுகள் முகாம்களாக்கி புத்தளம் மாவட்டத்தில் இப்படியான ஒரு நினைவு சின்னத்தை கட்டாயமாக இந்த இடத்துல புத்தளத்தில் எங்கேயாவது ஒரு எல்லோரும் பார்க்கக்கூடிய விதத்தில் இந்த அமைக்கணுன்ற விதத்தில் ஜுவேரியா மிஸ் உட்பட அவர்களை சார்ந்த பெண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பல வருடங்களாக இதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு வந்தது எல்லாரும் அறிந்தபடி. ஆனால் பல தடைகள் எல்லாத்தையும் தாண்டி இன்று பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொன்னால் இதை நிறுவிட்டாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் ஜுவேரியா மிஸ் இந்த இடத்துல எல்லாருமே கைதட்டி நீங்கள் ஒரு இதை செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன சொன்னால் ஒரு பெண் என்ற வகையில் அவள் நிலையாக நின்று இந்த விஷயத்தை செய்து முடிச்சிருக்கிறான்னு சொன்னால் நிறைய தடைகள் இதுக்குள்ளே வந்திருக்கும். இதை அமைக்கிறது தொடர்பாக, இதை பாதுகாக்கிறது தொடர்பாக, இது நீண்ட காலத்தில் இது மக்கள் பார்வைக்கு விடணும்ன்ற விஷயத்தில் அவள் எவ்வளோ அக்கறையோடு செயல்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமும் அதே நேரத்தில் பெருமிதமும் அடைகிறேன். இந்த விடயம் தொடர்பாக சிறுவர்கள் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் யுவதிகளுக்கு இது விஷயம் தெரியப்படணும். அது கட்டாயமாக தெரியப்படுத்த வேண்டிய விஷயம். ஏன்னு சொன்னால் இதில் இருக்கிற எல்லாருக்குமே எங்களோட இடம்பெயர்வு தெரியும். 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த அனைவருமே இதில் இருக்கிறோம். ஆகவே அதில் நாங்கள் பட்ட அல்லல், துன்பம், துயரங்கள், நாங்கள் முகாமில் வாழ்ந்த வாழ்க்கைகள், இப்போ நாங்கள் முகாமை விட்டு நாங்கள் சொந்த இடத்துல இருக்கிற மாதிரி நிரந்தரமாக நாங்கள் இந்த நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் அடுத்தது சுதந்திரமாக வாழக்கூடிய மாதிரி நிலைமை எங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு புத்தளத்தில். ஆகவே இது எங்கள் எல்லாருக்கும் அறிந்த விடயம். இந்த விடயம் பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த நினைவு சின்னம் இருந்தாலும் சும்மா பிள்ளைகள் பார்த்துட்டு போந்த ரோட்டில். ஆனால் நாங்கள் அவங்களுக்கு பாடசாலை மட்டங்கள் இருந்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடங்களிலிருந்தோ கொண்டு வந்து ஒரு பார்வைக்காக சொல்லி அது விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. என்று சொன்னால் நாங்கள் வாழ்ந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சின்ன எங்களோட கிராமூர் குட்டியாக இருந்தாலும் ஆக்கள் நெருக்கமாக வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இப்போ பரவலாக இப்போ நாங்கள் 1000 இருக்கிற இடத்துல 10,000 15,000 குடும்பம் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஒவ்வொருத்தரும் 10 பேஜஸ் காணியில் சொந்தமான வீடுகளை அமைத்து அவங்களுக்கான எல்லா வாழ்வாதார உதவிகள் எல்லா இடத்தையும் பெற்று நல்ல முறையில் சிறப்பான முறையில் நாங்கள் புத்தளத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கல்வி நடவடிக்கையில் கூட இடம்பெயர்ந்தவர்கள் உள்ளூரார்கள் என்ற ஆரம்ப நிலையில் இருந்தாலும் இப்போ இது சாராரும் ஒன்றிணைந்த வகையில் நல்ல முறையில் கல்வி நடவடிக்கைகள் நடைபெறுகிறது. நிறைய மாணவிகள் பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறாங்க. அதிகமான மாணவர்கள் மாணவிகள் வந்து பல்கலைக்கழகத்தை பெற்று பட்டதாரிகளாகி எல்லாரும் ஒன்றிணைந்த வகையில் வேலைகளை செய்கிறாங்க. தொடர் காலத்திலேயும் இதே நெருக்கத்தோடையும் ஒற்றுமையோடையும் எங்களுக்கு இடையில் எந்த பிளவுகளும் இல்லாத முறையில் எதிர்காலத்தில் வாழணும் என்று கேட்டு, எனவே ஆயுத முனையிலே தான் ஒரு பாரம்பரியமாக பூர்வீகமாக பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த மண்ணிலே இருந்து ஓர் இரவிலே ஒரு சில மணித்தியாலங்களிலே ஆயுத முனையிலே பலவந்தமாக வெளியேற்றப்படுகிறோம். அந்த வெளியேற்றத்தின் போது இங்கே இந்த பாதையினூடாக வருகிற போது பெலுவங்குளத்துக்கு அங்கால் அப்போது எங்களுடைய மர்ஹூம் டாக்டர் இலியாஸ் அவர்கள் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினராக, அப்போது வடமேல் மாகாண சபையின் உறுப்பினராக இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் அரசியல் ரீதியான பதவிகளே இருக்கவில்லை. மர்ஹூம் பாயிஸ் அவர்களோ நாங்களோ அப்போது அதிகார பதவி என்று இருந்தது எங்களுடைய சமூகத்துக்கு அந்த மாகாண சபை உறுப்பினர் என்கின்ற பதவியை மாத்திரம்தான் டாக்டர் இலியாஸ் அவர்கள் இருந்தார்கள். எனவே எங்களுடைய மரச்சிக்கட்டியில் இருந்து, கரடிக்குழியில் இருந்து, வேப்பங்குளத்தில் இருந்து
இந்த பாதை வழியாக நடந்து வருகிற போது புத்தளம் மெலுவங்குளம் இந்த மரிச்சிக்கட்டி இந்த மன்னார் பாதை ஊடாக கரடு முரணான பாதை, அங்கே கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரி சைக்கிளிலே பின் லக்கேஜிலே அவர் அமர்ந்து வருகிறார். இடையிலே ஒரு ஜொனி பட்டா வெடிக்கிறது. அவருடைய இந்த காலிலே முழங்காலுக்கு கீழ் சதை பிஞ்சி போகிறது. அதை மீறி டாக்டர் இலியாஸ் அவர்களோடு பின்னால் நாங்கள் போகிறோம். அப்போது எங்களுக்கு ஓடோடி வந்தவர்கள் காலியிலே இருந்து ஃபஸ்லி என்கின்ற சகோதரருடைய தலைமையிலே அந்த ஊரை சார்ந்தவர்கள் கொஞ்சம் மருந்துகளை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார்கள். அங்கு நடந்து வந்தவர்கள் வயோதிபர்கள் களைப்படைந்திருந்தார்கள். தண்ணீர் கிடைக்கவில்லை, இடையிலே பசி இருந்தது, ஒரு சுட்டரிக்கின்ற வெயில். எனவே அங்கே அவர்களை எல்லாம் அந்த ஆற்றங்கரையிலே ஆற்றிலே நீர் இருக்கவில்லை, அங்கே அவர்களை எல்லாம் மரக்கு நிழலிலே உறங்கச் செய்து அங்கு அவர்களுக்கெல்லாம் செயலங்களை போட்டுகின்ற வேலையை மருகும் டாக்டர் இலியாஸ் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். சொத்து இழப்புகள் சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்ட விஷயம் என்பது அது ஒரு தனியானதொரு ஒரு இன சுத்திகரிப்பின் ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தின் ஒரு நினைவு கூறுகின்ற ஒரு இடமாகத்தான் இன்றைய நிகழ்வை நான் காண்கிறேன். எனவே இவ்வாறு வந்தபோது இவர்களை எங்கு வைப்பது? 50-100 குடும்பங்கள் அல்ல. இதை புத்தளம் நாளுக்குள்ளே கொண்டு வருகிற போது அப்போது எங்களுடைய பாடசாலை தாயிரா கல்லூரியின் அதிபராக மருகும் ரசூல் சேர் அவர்கள் அதிபராக இருந்தார்கள். அவருக்கு கல்வி திணைக்களம் அனுமதி அளிக்கவில்லை அந்த பாடசாலைக்குள்ளே இவர்களை அனுமதிப்பதற்கு. வீதியிலே வைத்திருக்க முடியாது. அனுமதிக்க மறுத்த போது நண்பர் பாய்ஸ் அவர்கள் வாகனத்துக்குள்ளே இருந்த அந்த இரும்பு கம்பியை எடுத்து அந்த கேட்டின் கதவை அந்த பூட்டை உடைத்துத்தான் பலவந்தமாக எங்களுடைய அதிபர் வாசலிலே நிற்கிறார். நாங்கள் அதிபரையுடைய கட்டளையை மீற வேண்டியிருந்தது. மாணவர்களாகிய நாங்கள் எங்களுக்கு அதை மீற வேண்டி இருந்தது. அப்போது உடைத்துக் கொண்டு இந்த மக்களை எல்லாம் கொண்டு போய் அந்த கட்டிடத்திலே அமரச் செய்கிறோம். இந்த வரலாறு எங்களுக்கு இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நான் எங்களோட முஸ்லீம்கள் எங்களோட நாட்டுக்கு செய்த வரலாறுகளை அழித்துக் கொண்டு போறார்கள், மறைத்து கொண்டு போறார்கள். மண்மூடி மறைக்கிற மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வாரத்தை செய்து கொண்டிருக்கோம். அந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் வீராவேசத்தோட வாழணும் நான் நினைக்கிறேன். அரசியல் மட்டும் இல்லை, எங்களோட வீரத்தை காட்டுங்க, எங்களுக்கு முடியும் காட்டுங்க. அவங்க எங்களை மிதிச்சு முடக்கத்தை விட்டு போட்டு எங்களுக்கு முடியும், எங்களால் முடியாது என்பதை தூரமாக முடியும் எங்களோட ஆவணங்களை எழுத்துல கொடுங்க. பேச்சுல முடிச்சுட்டு அங்கனையே மறந்துடுவாங்க. பேச்சுல கொடுங்க, ஒரு புத்தகத்தை வெளியிடுங்க. அப்ப நான் இந்த வரலாறு நிலைத்திருக்கும். அடுத்ததாக இந்த நினைவு சின்னத்தை எமக்கு நிறுவுவதற்காக சோல்டன் 1 பள்ளிவாசலில் இடத்தை பெற்று தந்த இந்த பள்ளியின் தலைவரான திரு ஃபஸ்மில் அவர்களை சிறிய ஒரு அவார்டு ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக இந்த மேடைக்கு அழைக்கிறோம். கற்ற கல்வியை தவிர கையில் எதுவுமின்றி பற்றிய உயிரோடு பாதை தெரியாமல் தடுமாறி நின்ற வேளை உற்றாராய் உறவினராய் பெற்றோரை போல எம்மை பெற்றதோர் பெருந்தலமே, எங்களை பெருமனதாய் ஏற்றதோர் புத்தளமே. இப்போதும் எப்போதும் நன்றி மறவோம், இருந்தாலும் இறந்தாலும் ஒன்றுபடுவோம்.